Welcome all of you to SMAB CB Mathography videos. In this video we are going to see chapter 1 sets relations and functions example 1.20. Check whether the function f of x is equal to x modulus of x defined on minus 2 comma 2 is 1 to 1 or not. If it is 1 to 1, find a suitable codomain so that the function becomes a bijection. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மாடலஸ் ஆஃப் எக்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கேசஸ் உண்டு. மாடலஸ் ஆஃப் எக்ஸ் உடைய கேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் வென் எக்ஸ் லெஸ் தேன் 0. எக்ஸ் லெஸ் தேன் 0 ஆகும்போது ஏன்னா நம்ம மாடலஸ் பொறுத்த வரைக்கும் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸை எழுதும். மாடலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ், அதில் மைனஸ் எக்ஸ் வந்து 0க்கு கீழே இருக்கும்போது தான் மைனஸ் நம்பர்ஸாக வரும். 0வும் அதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸ் எல்லாமே ப்ளஸ் மாடலஸில். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. ஸோ இதான் மாடலஸோடைய கேஸு. இப்போ ஏதாச்சும் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மைனஸ் எக்ஸு. ஸோ மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த எக்ஸு இன்ட்டு இந்த மாடலஸ் எக்ஸ் மேலே அந்த மைனஸ் எக்ஸை போடணும். அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் லெஸ் தேன் 0ன்னு வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, மாடலஸ் எக்ஸ் மேலே எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வென் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம 1 to 1 அப்படி சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். தென் ஆன் டூ உள்ளதையும் ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் நம்ம பைஜெக்ஷன் இல்லையா உள்ளதை நம்மளால் சொல்ல முடியும். ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1 to 1 அண்ட் ஆன் டூ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் ஏ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 to 1 ப்ரூவ் பண்ணணும். ஸோ 1 to 1 பொதுவாக நம்ம கேஸில் பார்த்தப்போ இந்த மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலி 4 கேசஸ் நம்மளுக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ இல்லை ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு லெஸ் தென் 0 ஒய்யும் லெஸ் தென் 0. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன் படி நம்ம எப்பவுமே எந்த சம்ஸுமே ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் எடுப்போம். ஸோ அங்கே எக்ஸும் ஒய்யும் எடுத்துருக்கோம். கொடுத்துருக்கிறது எக்ஸ் மட்டும்தான், நம்ம ஒய்யும் சொல்லி எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸும் லெஸ் தேன் 0 ஒய்யும் லெஸ் தேன் 0ன்னு ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் எப்படி ரைட் பண்ணணும்னா இப்போ லெஸ் தேன் 0 சொன்னால் கண்டிஷன் என்னது திஸ் ஒன். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர். இந்த மைனஸும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ கேன்சல் ஆகும். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு வரும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்ன்னு வரும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஒன்று வந்து ஸ்கொயர் ஃபுல்லாக போயிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய். இது வந்து ரெண்டுமே லெஸ் தேன் 0 கேஸ் தான். ஸோ லெஸ் தேன் 0 கேஸ்ன்னு சொல்லும்போது மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் இந்த கேஸை தான் போடணும். அது பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்ற கேஸ் வந்திருக்கு. இப்போ ரெண்டு செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கணும். எல்லாமே கிரேட்டர் தேன் 0ன்னு எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அகைன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு வரும். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்ன்னு வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் தான் போடணும். இது வந்து பாசிட்டிவ் கேஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஒரு மேலே நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வச்சுருந்தனால ப்ளஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டோம். இங்கே வந்து மைனஸ் எடுத்து போட்டோம் கேஸ் 1ல். ஸோ இது ரெண்டு கேஸஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் தான் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் கேஸ் எடுத்துக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் ரெண்டுமே சேமாக வந்துருக்கு பாருங்கள். எக்ஸ் வந்து ஒய்யும் எக்ஸ் தான் கிரேட்டர் தேன் 0. இங்கே வந்து எக்ஸ் ஒய்யும் லெஸ் தேன் 0. இப்போ வந்து ரெண்டுமே மாற்றி எடுக்கணும். இப்போ எக்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு லெஸ் தேன் 0ன்னு எடுத்துக்கலாம், ஒய்யை வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0 ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 0 ஸோ ஒய் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னு பாசிபிள் கிடையாது. ஒன்று ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் உண்டு, ரெண்டுலேயும் சேம் சைடு இருந்தால் தான் உண்டு. ஸோ இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். இங்கே வந்து வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன் தெரியும், ரெண்டு ஈக்குவலாக வரவே வராது. ஸோ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் 4 அதே போல் தான். ஸோ கேஸ் 4 எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 ஒய் லெஸ் தேன் 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ இதுவும் இதே கண்டிஷன் தான். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு வரும். ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா வந்து எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 ஒய் லெஸ் தேன் 0ன்னு சொல்லும்போது மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எழுத முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு எழுத முடியாது. அதனால தான் நம்ம இட் இஸ் நாட் பாசிபிள்னு போடுறோம். இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போது இந்த ரெண்டு கேஸஸும் பாசிபிள் கிடையாது. அப்போ ரெண்டு கேஸஸே நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ இப்போ இந்த கேஸ் 1 அண்ட் கேஸ் 2 வச்சு நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கேஸ் 1 அண்ட் கேஸ் 2
3 4 எடுக்க முடியாது. அப்போ கேஸ் 1 and 2 மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதுலேருந்து என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே x is equal to y தான் வந்திருக்கு. அப்போ என்ன சொல்லலாம்னா இட் இஸ் 1-to-1. இட் இஸ் அன் 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் we get to prove on to பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ ஆரோ டயக்ராம் போட்டிங்கன்னா -2 up to 2 வரைக்கும் உள்ள வேல்யூ வச்சுக்கிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் ஏன்னா அங்கே ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன் என்ன கொடுத்துருக்காங்க -2 to 2. அப்போ -2லேருந்து 2 வரைக்கும் எல்லா வேல்யூஸும் உள்ளதும் 1-to-1 ஆர் நாட்டாக கேட்டிருக்காங்க. நம்ம 1-to-1 உள்ளது ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இது 1-to-1 இருந்துச்சுன்னா என்ன கோடொமைனில் அது வந்து பைரெக்ஷனாக வரும்னு உள்ளதான் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம லாஸ்ட் டைமில் பார்த்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கோடொமைன் உள்ளதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னது f(x) is equal to மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 2 கேசஸ் போடலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 2 எடுத்திங்கன்னா f(2) is equal to என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 of 2ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது பார்த்தீங்கன்னா 2 மாட்லஸ் 2 வந்து எழுதுனா 2 into 2 that is nothing but 4ன்னு வரும். அப்போ f(2) நம்மளுக்கு வந்து என்ன வந்துச்சுன்னா 4 வந்துட்டு. இப்போ இன்னொரு கேஸ் இருக்குது. இது வந்து 2க்கு இப்போ -2 எடுத்துக்கோங்க. அப்போ f(x) என்ன வரும் -2 of -2 மாட்லஸ். அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா -2 into -2 நம்ம இது எப்படி எழுதலாம்னா +2 எழுதிக்கலாம். பொதுவாக நம்பர்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம இப்படி எழுதுவோம். எப்படி எழுதுவோம் பார்த்தீங்கன்னா -2 வந்து we can write it as a positive value. So -2 into 2 பார்த்தீங்கன்னா -4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -4 இங்கே வந்து 4 வந்திருக்கு. அப்போ இது -4லேருந்து 4 வரைக்கும் உள்ள ஃபங்க்ஷன். இப்போ இது எல்லாத்துக்கூட டொமைன் மேப் ஆகும். ஒவ்வொரு வேல்யூஸும் மேப் ஆகி எல்லா வேல்யூஸும் மேப் ஆகுது. இப்போ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த 2க்கு பார்த்தீங்கன்னாலும் உங்கள் 4 கூட டொமைன் மேப் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னாலும் -2. ஸோ f(-2)லையும் பார்த்தீங்கன்னாலும் நம்ம என்ன ஆகும்னா டொமைன் மேப் ஆகும். ஸோ இப்படி இது மட்டும் இல்லாமல் எல்லா எலமெண்ட்ஸும் -1 0 1 ஸோ வேறு எந்த எலமெண்ட்ஸ் இல்லாமல் எல்லாமே என்ன ஆகும்னா மேப் ஆகி தான் தீரும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் இட் இஸ் on2ன்னு சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் an on2 ஃபங்க்ஷன். அப்போது லாஸ்ட்டில் என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா as it is 1-to-1 and on2. 1-to-1 வந்துட்டு on2வும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுனா என்னது இட் இஸ் an பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். 2 சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.